மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வைக்கத்து வீரர் என யாரைச் சொன்னோம்? வை கத்தி தீண்டாமை கழுத்தில் என்று வரிப்புலியாய் களம் சென்று வாயை சூடி வைத்து மக்கள் தந்த பட்டம் உள்ள வைக்கும் வீரர் என எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர். அத்தகைய பெருமைமிகு பெரியாருக்கு வைக்கத்தின் மாபெரும் நினைவு சின்னத்தை எழுப்பி இன்று திறந்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள். வைக்கத்தில் ஏற்கனவே இருந்த நினைவிடமானது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அறிவாசான் பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் இணைந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். வைக்கம் போராட்டத்தின் முழு விவரத்தை, வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் ஆற்றிய ஈடுபாடு பற்றியும் இந்த காணொளியில் நாம் பார்ப்பதற்கு முன் நம்ம PK தங்கராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல ஆதரவை வழங்குங்கள். வைக்கம் போராட்டம் என்பது 1924ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது நூற்றாண்டு விழா ஆண்டு. நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடிய தமிழ்நாடு அரசு வைக்கத்தில் உள்ள நினைவு சின்னத்தை மறுசீரமைப்பு செய்யவும் திட்டமிட்டது. 8 கோடி மதிப்பீட்டில் பணிகள் முடிவிட்டு திறப்பு விழா காண்கிறது வைக்கம். வெற்றி விழா காணப்போகிறது பெரியாரின் போராட்டம். 30 மார்ச் 1924 வைக்கம் போராட்டம் தொடங்கியது. வைக்கம் மகாதேவர் கோயில் தெருவில் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நடந்து செல்ல வழிவகுத்த போராட்டம்தான் வைக்கம் போராட்டம். புலையர், தீயர், நாயர் கொண்ட குழுவினர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு முன்னோக்கி சென்றனர். அந்த மூவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். மறுநாள் ஒரு நாயர், 2 ஈழவர் கொண்ட மூவர் குழுவினர் தடைப்பகுதியை அணுகினர். கைது செய்யப்பட்டு திருவனந்தபுரம் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இந்த செய்தியானது அண்ணல் காந்தியடிகளுக்கு தந்தி மூலம் தெரிவிக்கப்படுகிறது. போராட்டத்தை சிறிது காலம் தள்ளி வைக்கலாம் என்று அவர் தந்தி அனுப்புகிறார். ஆனால் அதனை KP கேசவமேனன் ஏற்கவில்லை. KP கேசவமேனன், TK மாதவன் ஆகியோர் தடை செய்யப்பட்ட பகுதியை நோக்கி நடந்து சென்று கைதாகினர். 6 மாத சிறை தண்டனை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து AK பிள்ளை, K வேலாயுத மேனன், K கேலப்பன், ஜோசப், KG நாயர், செபஸ்டியன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றனர். அடுத்து வழிநடத்த தந்தை பெரியாரை அழைக்கிறார்கள். அவர் 1924 ஏப்ரல் 13 வைக்கம் வருகிறார். கோயிலின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நடந்த போராட்டத்துக்கு பெரியார் தலைமை தாங்குகிறார். கோவை ஐயாமுத்து உள்ளிட்ட பலரும் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அகாலிகள் வருகிறார்கள். போராட்டம் மிக தீவிரமாகிறது. இந்த நிலையில் கேரளாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், மாற்று மதத்தவர் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் காந்தி கட்டுப்பாடுகள் விதிக்கிறார். ஆனால் அதனை சத்தியாகிரகிகள் ஏற்கவில்லை. கோட்டயம் மாவட்டத்துக்கு நுழைய பெரியாருக்கு தடை விதிக்கப்பட்டது. அதையும் மீறி சென்றார். கைது செய்யப்பட்டார். மே 22ஆம் தேதி கைதான பெரியார் ஜூன் 21 விடுதலை செய்யப்பட்டார். வெளியில் வந்தவர் மீண்டும் போராடினார். ஜூலை 18 அன்று 2வது முறையாக கைது செய்யப்பட்டார் பெரியார். ஆகஸ்ட் 31 விடுதலை செய்யப்பட்டார். 1925ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் வைக்க வந்தார். சத்தியாகிரக ஆசிரமத்தில் சத்தியாகிரகிகளை சந்தித்து பேசினார். உயர்வகுப்பு பிரதிநிதிகளையும் சென்று சந்தித்தார். 3 திட்டங்களை வைத்தார். அதனை உயர்ந்த வகுப்பினர் ஏற்கவில்லை. உயர்ஜாதி குழு அவற்றை புறக்கணித்தது. திருவிதாங்கூர் மகாராணியின் பிரதிநிதியும் காந்தி சந்தித்தார். ராணியும் சந்தித்தார். நாராயண குருவையும் காந்தி சந்தித்தார். நாராயண குருவின் சந்திப்பின் போது பெரியார், ராஜாஜி, வ.வே.சு. ஐயர் ஆகியோர் உடன் இருந்தனர். 1925 மார்ச் 18 தடைகள் நீக்கப்பட்டு சாலைகள் திறந்துவிடப்பட்டது. இதுதான் வைக்கம் போராட்ட சுருக்கமாகும். வைக்கம் போராட்டம் 1924 25ஆம் ஆண்டு காலத்தில் 114 நாட்கள் பெரியார் அங்கு இருந்திருக்கிறார். 2 முறை கைது செய்யப்பட்டு மொத்தம் 74 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அனைத்து சாலைகளும் திறந்து விடப்பட்டதால் போராட்டங்களை நிறுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்ட 17/11/1925 அன்றும் பெரியார் வைக்கத்தில் இருந்தார். வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்தார். ஆனாலும் இந்த வெற்றிக்கு தான் மட்டுமே காரணம் என்று சொல்லிக் கொண்டவர் அல்ல பெரியார். 1933ஆம் ஆண்டு கொச்சியில் நடந்த
தொழிலாளர் மாநாட்டில் பெரியார் பங்கெடுத்தார். அப்போது பெரியாருக்கு முன் பேசிய சிலர் வைக்கம் போராட்டத்தின் வெற்றிக்கு பெரியார் தான் காரணம் என்று பேசினார்கள். இறுதியாக பேசிய பெரியார் சொன்னார், என்னை பற்றி பேசிய சிலர் வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி சொன்னார்கள். அதை நடக்க வைத்து வெற்றியாய் முடிவு பெற காரணமாய் இருந்ததும் நானே ஆவேன் என்று பேசினார்கள். அதை ஒப்புக்கொள்ள முடியாமைக்கு நான் வருந்துகிறேன். வைக்கம் சத்தியாகிரகத்தில் பேரளவுக்கு என் பெயர் அடிபட்டாலும் அதன் உற்சாகமான நடப்புக்கும் வெற்றிக்கும் வாலிப தோழர்களுடைய வீரம் பொருந்திய தியாகமும் சகிப்புத்தன்மையும் கட்டுப்பாடுமே காரணம் என தெரிவித்துக் கொள்கிறேன் என 1933 பேசினார் பெரியார். அதனால்தான் அவர் பெரியார். அன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பெரியார் ராஜாஜிக்கு கடிதம் எழுதிவிட்டுத்தான் வைக்கம் சென்றார். நான் திரும்பி வரும் வரையில் கமிட்டி வேலைகளை பார்த்து கொள்ளவும் என்று சொல்லிவிட்டு தான் சென்றார். ராஜாஜியும் வழி அனுப்பி வைத்தார். கைது செய்யப்பட்ட பெரியார் சிறையில் சித்திரவதைக்கு உள்ளானதை கண்டு தீரரை தமிழ்நாடு பூட்டுகிறது என்றும் ராஜாஜி அறிக்கை வெளியிட்டார். அவரது தியாகத்தை முதலில் பாராட்டிய ராஜாஜியே பின்னர் கடுமையாக கண்டித்து அவரை தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர சொன்னார். ஆனால் தந்தை பெரியார் அதனை ஏற்கவில்லை. இறுதி வரை உறுதியாக போராடினார். முடிவில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது பெரியாரை கழட்டி விட்டார்கள். முழு பெருமையும் அவருக்கு போய்விடக்கூடாது என்பதில் சிலர் எச்சரிக்கையாக இருந்தார்கள். ஆனாலும் வைக்கம் வெற்றி விழா கூட்டத்தை பெரியார் நாகம்மையாரை வைத்தே கேரள சீர்திருத்தவாதிகள் நடத்தினார்கள். அப்போது என்ன நடந்தது என்பதை இதோ பெரியாரை சொல்கிறார். திருவிதாங்கூர் ராணியோடு காந்தி பேசினார். அப்போது ராணி, நாங்கள் ரோடுகளை திறந்து விட்டு விடுகிறோம், ஆனால் அதை திறந்து விட்டுடன் நீவே ராமசாமி நாயக்கர் கோயிலுக்கு போக உரிமை வேண்டும் என்று கேட்டு ரகளை செய்தால் என்ன செய்வது, அதுதான் தயங்குகிறோம் என்று கேட்டுள்ளார். உடனே காந்தி அரசாங்க விடுதியில் தங்கியிருந்த என்னை வந்து சந்தித்தார். ராணி சொன்னதை சொல்லி, என்ன சொல்றீங்க, இதை ஒப்புக்கொண்டு விடுவது நல்லது என்றார். நான் சொன்னேன், பப்ளிக் ரோடு திறந்து விடுவது சரி, ஆனால் அதை வைத்துக்கொண்டு கோயிலை திறந்து விடும்படி கேட்க மாட்டோம் என்று நாம் எப்படி உறுதியளிப்பது? கோயில் பிரவேசம் என்பது காங்கிரசின் லட்சியமாக இல்லாவிட்டாலும் எனது லட்சியம் அதுதானே. கோயிலை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வேண்டுமானால் ராணிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இப்போதைக்கு இது மாதிரி கிளர்ச்சி எதுவும் இருக்காது. கொஞ்ச நாள் அது பற்றி மக்களுக்கு விளங்கும்படி பிரச்சாரம் செய்து கலவரத்துக்கு இடம் மறக்காது என்று கண்டால்தான் கிளர்ச்சி ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன். அதை காந்தி ராணியிடம் சொன்னவுடன், ராணியார் ரோட்டில் யார் வேண்டுமானாலும் நடந்து செல்லலாம் என்று உத்தரவு போட்டு பொது ரோடாக ஆக்கினார்கள் என்று பெரியார் அவர்களே அன்று நடைபெற்ற நிகழ்வை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த போராட்டத்தின் அனைத்து காலகட்டங்களிலும் தொடர்ந்து பங்களித்து வந்தவர்தான் பெரியார். வைக்கம் போராட்டமானது இந்திய பொதுவெளியில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிக பெரியது. இந்த போராட்டத்துக்கு பின்னர் தான் 1927 மகத் போராட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நடத்துகிறார். தனக்கு வைக்கம் போராட்டம் தான் தூண்டுதலாக இருந்ததாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தீண்டத்தகாத மக்கள் தங்களின் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக நேரடி நடவடிக்கையில் ஈடுபடத் தொடங்கினர். இம்மாற்றம் 1920களில் தொடங்கியது. இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் எவ்வாறு கிளர்ந்தெழுந்து நேரடி நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு ஒரு சிலவற்றை மட்டுமே குறிப்பிட முடியும். இதில் பொதுச்சாலையை பயன்படுத்தும் உரிமையை பெற எடுக்கப்பட்ட முயற்சி மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ரீதியில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு முயற்சி 1924 திருவிதாங்கூர் மாநிலத்தில் தீண்டத்தகாத மக்கள் செய்ததாகும். அது வைக்கம் என்ற ஊரில் உள்ள கோயிலுக்கும் செல்லும் வழியை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமையாகும். கோயிலுக்கு செல்லும் சாலை பொதுவான சாலையாகும். இதை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசுதான் பராமரித்து வருகிறது. ஆனால் சாலை கோயில் கட்டடத்துக்கு அருகில் இருப்பதால் தீண்டத்தகாத மக்கள் இதன் ஒரு பகுதியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இறுதியில் அங்கு நடைபெற்ற சத்தியாகிரகத்தின் விளைவாக கோவில் சுற்றுப்புற சுவர் விரிவாக்கப்பட்டு அந்த சாலையை மாற்றி அமைக்கப்பட்டது. எனவே தீண்டத்தகாத மக்கள் பயன்படுத்தினாலும் அது கோயிலை மாசுபடுத்தாத தூரத்தில் இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் ஆங்கில நூல் தொகுதி 5 பக்கம் 247 அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். வட மாநிலங்களில் இது போன்ற போராட்டங்கள் தொடங்கியது. தென் மாநிலங்களில்
பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் பல்வேறு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தவும் வைக்கம்தான் தூண்டுதலாக இருந்தது. ஒவ்வொரு கோவில் அறங்காவலர்களிடமும் சுயமரியாதை இயக்கத்தவர்கள் தனித்தனியாக மனு கொடுத்தார்கள். இவை அனைத்தும் இணைந்துதான் யாருக்கும் தடையில்லை என்ற சட்டமாக வந்தது. கோயிலுக்குள் நுழைவது மட்டுமல்ல, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கியது. 1926ஆம் ஆண்டு திருவண்ணிக்கிளியில் பேசிய பெரியார், என்னோடு வாருங்கள், பஞ்சமர்களுக்கு சாப்பாடு தரப்பட மாட்டாது, சூத்தர்கள் தண்ணீர் முள்ளக்கூடாது என்று போர்டுகளை காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் நொறுக்கப்பட்டு இருப்பதுதான் திராவிட இயக்கத்தின் சாதனையாகும். ஒரு சீர்திருத்த இயக்கம் ஆட்சியை கைப்பற்றியதை ஆதிக்க சக்திகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பல்வேறு அவதாரங்களை எடுத்து வீழ்த்த பார்க்கிறார்கள். யாராலும் முடியாததை முடித்து காட்டிய திராவிட இயக்கத்தை இனி வெல்ல யாருமில்லை. வைக்கம் வீரர் வாழ்க, வையகம் சிறக்கட்டும், மானுடம் வெல்லட்டும்.